7 எங்க பார்த்தாலும் தல ஃபாரிசன் 7 பார்த்துட்டாலே தல ஃபாரிசன் சொல்லிட்டு ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதிவிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசா அந்த வீடியோல பார்த்துடலாம். அதாவது ஒரு நம்பர் வந்து எங்க கூடயே டிராவல் ஆயிட்டு வந்தது. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அந்த நம்பர்ல இருந்து வேற நம்பர் 8க்கு வந்து சுவிட்ச் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்க பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த சீசன் ஐபிஎல் தொடர் வந்து மார்ச் 22 தொடங்க இருக்கிறது. இந்த சீசன் முழுவதும் தோனி விளையாடுவாரான்றது ஒரு சந்தேகம் தான். இல்லை அப்படி விளையாடனால அவர் வந்து ஒரு இம்பாக்டாக வருவாரா என்னன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் அவர் இந்த மாதிரி போட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி ஏபி டிவிலியர்ஸ் அதாவது ஆர்சிபி அணியின் முன்னாள் வீரர் ஏபி டிவிலியர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தோனி வந்து 8 அல்லது 9வது இடங்களில் களமிறங்கும்போது வந்து சரியான விஷயம் இல்லை. அதாவது போட்டி இக்கட்டான சூழல் இருக்கும்போது ஒரு 5, 6, 7 இதுக்குள்ளே வந்து இறங்கி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து கேப்டனாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அணியை வந்து முன்னெடுத்து நடத்துவதற்கு முன்னாடி வந்து களமிறங்கி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்து அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றின கருத்து என்ன சொல்லுங்கள்? நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.